தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போறேன். இந்த ப்ளவுஸோட அளவு ஒரு 36 சைஸ் ரெடி அளவு கொண்ட ஒரு அளவு ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸில் ஒரு சிறப்பம்சமாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பிகினர்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பொருத்தமான ஒரு வீடியோவாக இருக்கும். புதுசாக டெய்லரிங் கற்றுக்குறவங்க, புதுசாக அளவு ப்ளவுஸை வச்சு எப்போவுமே அளவு எடுக்கும்போது ட்ரபிள் வரக்கூடியவங்க, அதில் அந்த கரெக்ஷன் இல்லாமல் எப்படி சரியான முறையில் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து அளவில் இருக்கக்கூடிய அந்த அளவு வந்து சரியாக நோட் பண்ணணும், அதில் உள்ள அளவுகளை எப்படி சரியாக கணிச்சு சரியான முறையில் அளவுகள் வச்சு எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து இது வந்து சின்ன கை கொண்ட ஒரு ப்ளவுஸ். இந்த சின்ன கையை வச்சு நீலக்கை அளவு எப்படி வெட்டுறது, அதில் முனிக்கை அளவு எப்படி வைக்கிறது, மற்றும் இதை வந்து பக்கை ஸ்லீவாக வந்து மாற்றும் போது அது எப்படி அளவுகள் வைக்கிறது அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்க்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இதுதான். ஸோ இந்த ப்ளவுஸில் அளவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து ப்ளவுஸோட கரெக்ஷன். ஸோ ஸ்டிச்சிங்கில் கரெக்ஷன் இருக்கிற மாதிரி கட்டிங்லேயும் கரெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போ நம்ம போடக்கூடிய இந்த முதல் கோடு தான் கரெக்ஷன். இதற்கப்புறமா ஒரு 3/4 இன்ச்சு உள்ள இடுப்பு பகுதியில் அடிமானத்துக்கு வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது நீங்கள் முதன்மையாக செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கீழே நல்லா பாருங்கள். இதில் எந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், ஷோல்டர் பகுதி நல்லா இழுத்து விடுங்க. அதே போல் மறுபக்கமும் ஷோல்டர் பகுதி நல்லா இழுத்து விடுங்க. இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த பொசிஷன் பாருங்கள், கரெக்டாக சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ளவுஸு வெட்டி அந்த ப்ளவுஸோட பின்பகுதி இந்த பேக் பீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சுருக்கமே இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ இந்த பொசிஷனுக்கு நீங்கள் ப்ளவுஸோட இந்த அமைப்பை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆம்கோல் இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த 2 எட்ஜிலையும் கரெக்டாக டேப் வச்சிங்கன்னா இங்கே வரக்கூடிய அளவு 17.5 வருது. ஓகேங்களா? ஸோ 17.5 அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸில் காட்டுது. இந்த அளவு சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத இந்த ப்ளவுஸோட முன்பாகத்துலேயும் நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்கள், கொக்கி பீஸ் மாட்டக்கூடிய இடத்துல 1/4 இன்ச்சு அதுக்குண்டான துணிக்கான அமைப்புக்குண்டான இந்த ஸ்பேஸ் விட்டுறணும். அதுக்கப்புறம் இப்படி அளந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9 இன்ச்சு வருது. ஸோ 9. அதே போல் இந்த பக்கமும் ஃப்ரண்ட் பாகத்தை இழுத்து விட்டுட்டு இந்த ஆம்கோல் இந்த ஜாயிண்ட் பகுதியில் அளந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 9 இன்ச்சு வருது. ஸோ இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா 9 9 18 18 18 36 சைஸ் கொண்ட ஒரு ப்ளவுஸ். ஓகேங்களா? இது எதற்காக வந்து பேக்கில் வந்து 17.5 வந்தது, நீங்கள் ஃப்ரண்டில் உள்ள அளவு பார்த்து சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் உள்பக்கம் பாருங்கள் வாஷ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பண்ணும்போது இந்த லைனிங் எல்லாம் சுருங்கி போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சுருங்கி போயிருக்கனால நம்ம 17.5 இன்ச்சு வந்திருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். சுருங்கி இருக்குது. அதனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு ப்ளவுஸோட பின் முதுகு பகுதியிலையும் வந்து கரெக்டான அளவு வரும். இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் இந்த முன்பாகத்தை நம்ம செக் பண்ணி அளந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது காரணம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 18 18 18 36. ஓகேங்களா? 36ல் 4ல் ஒரு பாகம் 9 இன்ச்சு ப்ளஸ் உள்ள பிடிமானத்துக்கு 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போது
இதற்கடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், ப்ளவுஸோட பின் கழுத்தோட உயரம் வைக்கணும். அதற்கு இடுப்பு பகுதியை நல்லா சென்டர் கரெக்டாக மடித்து போட்டுக்கணும். இப்படி சென்டரில் வரக்கூடியது கழுத்து உயரம், இடுப்பு பகுதியில் பிடிமானம், அதற்கு மேலே கழுத்து உயரம். கழுத்து உயரம் ஒரிஜினல், இங்கே மேலே வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இதற்கப்புறமா இடுப்பு பகுதி கீழே முடியக்கூடிய இடம், இது இடுப்பு பகுதி கீழே முடியக்கூடிய இடம், இங்கே மேலே ஷோல்ட்ரு முடியக்கூடிய இடம். இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்படி ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து ஷோல்டர் பகுதியை மார்ஜின் பண்ணிக்கணும். இதற்கடுத்து சைடு ஜாயிண்ட் வருது இல்லையா, இந்த ப்ளவுஸோட சைடு வரக்கூடிய பகுதி, இடுப்பு பகுதி நேர், அதே போல் ப்ளவுஸ்லேயும் இடுப்பு பகுதி நேர். இங்கிருந்து இப்படி சைடில் வச்சிங்கன்னா இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. இப்போது இதே மார்பு சுற்றளவு இங்கே 9 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ அதற்கடுத்து இந்த ப்ளவுஸோட ஷோல்ட்ரு பகுதியை இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே போல் இதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இப்போது இப்படி நீங்கள் ப்ளவுஸோட அமைப்பு வைக்கும்போது கழுத்தோட இங்கே பாருங்கள் விளிம்பு பகுதி, இங்கே துணியோட இந்த விளிம்பு பகுதியும், அதாவது ப்ளவுஸில் வரக்கூடிய நடுப்பகுதியும் இந்த துணியோட நடுப்பகுதியும் ஒன்று போல் இருக்கணும். அதற்கப்புறமா கீழே ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் இந்த வி கிராஸ் துணி அதிகமாகவும் இந்த ப்ளவுஸோட அமைப்பு இப்படி கம்மியாகவும் தான் வரணும். இது ஏன் வருதுன்னா, நம்ம இங்கே டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த டாட் பிடிக்கிறதுனால தான் இந்த இடம் கம்மியாக வருது. இது இப்படி தான் வரும். இதை நேர்படுத்திடாதீங்க. நேர்படுத்தினீங்கன்னா இங்கே நேர்படுத்தும் போது இங்கே ஷோல்டர் அளவு அதிகமாகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த பொசிஷனை நேராக வச்சுக்கணும். இப்போது இங்கே ஷோல்டரோட விளிம்பு பகுதி, இது உள்ள பிடிமானம், இங்கே கழுத்தோட விளிம்பு பகுதி, இங்கே இது பிடிமானம். ஓகேங்களா? இப்போது கழுத்து ஷோல்டர் அளவு 5.25 வருது. ஸோ இதே 5.25 அளவு இங்கே வச்சுக்கலாம். கழுத்தோட அகலம் 2.5 வருது. இதே 2.5 இன்ச்சியை இங்கே வச்சுக்கலாம். இப்போது ஓகேங்களா? கழுத்தோட ரவுண்டு. இப்போது ஆம்கோல், இது ஆம்கோலோட ரவுண்டு பகுதி. இப்போ இந்த இடத்துல 1.25 போதும். மேலே 2 இன்ச்சு, சைடில் 2 இன்ச்சு. இப்போ இந்த பகுதியை நம்ம இப்படி சேர்த்துலாம். ஓகேங்களா? இப்போது மேலே ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு பாயிண்ட் பிரிமானம். இதிலிருந்து இது ஷோல்டரோட அமைப்பு, இது ஆம்கோலோட அமைப்பு. இப்படி தான் இந்த ப்ளவுஸ்லேருந்து எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் அந்த ப்ளவுஸ்லேருந்து ஷோல்டர் அளவு, கழுத்தளவு, இந்த ஆம்கோல் அளவு, சைடு அண்டு கழுத்து உயரம் இதெல்லாம் கெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இதை வெட்டிக்கலாம்.
கழுத்து பகுதி, மார்பு சுற்றளவு, இது உயரம், இது கரெக்ஷன். ஓகேங்களா? ஒரு ப்ளவுஸ்லேருந்து ப்ளவுஸோட முதல் கட்டிங்கான பின்பாகத்தை பேக் தட்டை இப்படி தான் வந்து வெட்டணும். இதற்கடுத்து இந்த ப்ளவுஸோட பட்டி பகுதி, ப்ளவுஸோட அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலே பரவாயில்ல, நம்ம முன்பாக வெட்டிட்டு அதற்கப்புறம் தான் அதுக்குண்டான கரெக்ஷன் நம்ம பண்ணுவோம். அப்போ வந்து அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து சின்ன கை தான் இருக்குது, அதாவது குட்டி கை தான் இருக்குது. இதை 9 இன்ச்சு கை நீளமாக நம்ம மாற்ற போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கை வந்து ஸ்லைட்லி பஃப் ஸ்லீவும் வைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. முதல்ல கரெக்ஷன், அப்புறமா 3/4 இன்ச்சு. இப்போது ப்ளவுஸோட உயரம் 9 பாருங்கள். இது 9 அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் பிடிமானம் வரும் இல்லையா, அதற்கு சேர்த்து 9.5. இப்போ இதிலேருந்து 2 இன்ச்சு பப் ஸ்லீவுக்கு. ஓகேங்களா? இப்போ 9.5 இன்ச்சு கெஸ் பண்ணி இது 9.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இப்போ இது சின்ன கையாக இருக்குது. ஓகேங்களா? இது சின்ன கை. இப்போ நம்ம பப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். இதில் இந்த கையோட அளவு, சின்ன கை அளவுலேருந்து இந்த நீல கைக்கு அளவு வைக்கணும். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கையோட முடிவு பகுதி இது ஆரம்பம். ஓகேங்களா? இது ஆரம்பம், இது முடிவு. இந்த இடத்துல இது முடிவு. இப்போ இந்த முடிவு வரும்போது இங்கே பிரிமாணத்துக்கு உண்டான அளவு, இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. அப்போது எது ஒரிஜினலோ இந்த இடத்துல இப்படி கை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல சுற்றளவு, அதாவது முனிக்கை சுற்றளவு, இதே அப்படியே சரியாக வச்சுக்கிட்டு சுருக்கம் இல்லாமல் இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஆறே முக்கால் வருது. இந்த 6.25 இங்கே வச்சிடணும். ஓகேங்களா? இப்போது இந்த அளவை இப்படியே நம்ம பேஸ் பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கணும். ஸோ முனிக்கை சுற்றளவு நீங்கள் தச்சு முடித்த பிறகு கொஞ்சம் லூஸ் வந்தாலும் இல்லை டைட் வந்தாலும் அதற்கப்புறமா நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்க முடியும். பட் அளவுங்கிறது சின்ன கையிலேருந்து நீல கைக்கு அளவு எடுக்கணும்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து 6.25 வச்சுருக்கோமா, இந்த 6.25 பாதி 3.25 ஒரு பாயிண்ட், இது சென்ட்ரு. இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு கம்மியாக கையோட அமைப்பு, இதுலேருந்து திரும்ப 1 இன்ச்சு கம்மியாக கவர் ஷேப். இப்போ இதை நார்மல் கையாக இருந்தால் இப்படியே வெட்டிக்கலாம். இதையே நீங்கள் பப் ஸ்லீவாக மாற்றினீங்கன்னா பாருங்கள், இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு நம்ம ஏற்கனவே உயரத்துக்கு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சையும் இதையும் இதை ரவுண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இது பப் ஸ்லீவ், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. இப்போது கரெக்ஷன். அதற்கடுத்து இந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க. இதுலேருந்து இதை இப்படி வெட்டிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். கை அதுக்கப்புறம் நீங்கள் வளர்க்கும் போது இப்படி வெட்டிக்கோங்க. நார்மலாக
கவர் ஷேப் எடுக்கிறது இந்த கையோட ஆம்கோல் பகுதி ஜாயிண்ட். இதுலேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டு இந்த வளைவு வருது இல்லையா, இதுக்கு முன்னாடியே பப் ஸ்லீவ்னா இதுக்கு முன்னாடியே எடுத்துக்கணும். இதே நார்மல் கைனா இதுலேருந்து கொண்டு வந்து இப்படி நீங்கள் கவர் ஷேப் எடுத்துக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது ஆம்கோல் அளவு செக் பண்ணணும் இல்லையா, அது எப்படி செக் பண்ணணும்னா இந்த விளிம்பு பகுதியை விட்டுருங்க. இப்போ ஆம்கோல் இதில் வந்து ஆம்கோல் வந்து பாருங்கள் அர்க்காத்து, இந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத்தும் ஒன்று சேர்க்கணும். லேசாக இதை டைட்டாக கொஞ்சம் லேசாக இழுத்துக்கணும். இழுத்து இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சு தான் வருது. ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வருது அப்படின்னா நமக்கு கை தான் ஒரிஜினல். இந்த கை கேட்டார் போல் இப்படி நீங்கள் வெட்டும்போது நம்ம முதல்ல வந்து ப்ளவுஸில் சைடில் இருக்கக்கூடிய அளவு வச்சு தான் நம்ம எடுத்தோம், எப்படி வித்தியாசம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பட் நல்லா வாஷ் பண்ணி சுருங்கி இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கும்போது வரலாம், வராமலும் இருக்கலாம். அப்படி வந்ததுன்னா இப்படி நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து இப்போது இந்த ப்ளவுஸோட முன்பாகம் கை வெட்டினதுக்கு கீழே இது கிராஸ். இப்படி போட்டுக்கோங்க. முதல்ல முழுமையாக ப்ளவுஸோட பேக் பீஸ் அளவுக்கு மார்ஜின் போட்டுக்கோங்க. இதற்கடுத்து இந்த முன்பாகத்தில் ப்ளவுஸோட அமைப்பு வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னா முதல்ல நீங்கள் சைடு ப்ளவுஸோட இது முடிவு பகுதி, இது முடிவு பகுதி. இந்த முடிவு பகுதி இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது முடியுதுங்களா? இங்கே முடியுதுன்னா இங்கே பிடிமானம் வேணும். அப்போ இது முடிவு, இது பிடிமானம், இது சைடோட அளவு. அதற்கடுத்து முக்கியமாக இதை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் கழுத்து அளவு சரியாக தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். சரியாக இருக்குது. கொக்கி பீஸும் கொக்கி மாட்டக்கூடிய பீஸும் இப்படி வரணும். ஏன்னா கொக்கி மாட்டினதுக்கப்புறம் இந்த பீஸ் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இதுதான் கணக்கு, இப்படி தான் கணக்கு எடுக்கணும். இதை கையை வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. இதற்கப்புறமா ஷோல்டர் பகுதி, இங்கே கழுத்து பகுதி. இது கழுத்தோட ஒரிஜினல் தச்சு முடிஞ்ச பிறகு, இது ஷோல்டரோட ஒரிஜினல் தச்சு முடிஞ்ச பிறகு. ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் கரெக்டாக இங்கே வைக்கணும். வச்சு இதை கரெக்டாக சமநிலைப்படுத்தி பாருங்கள். இப்படி ஒன்று போல் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த கழுத்தோட ஷேப் ரவுண்டாக ஒன்று போல் வரும். இந்த ஷேப்பை தான் இங்கே இந்த அளவு எடுக்கும்போது இதை தான் நீங்கள் மெயினாக வந்து பார்க்கணும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டு ஷேப் இப்போனா கழுத்து மார்ஜின் பண்ணும்போது பாருங்கள், இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? இப்படி தான் மார்ஜின் பண்ணணும். இங்கே 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருதுன்னா அங்கே கொக்கி பீஸ் நம்ம இங்கே பிடிப்போம் இல்லையா, அதுக்குண்டான டிஃப்ரெண்ட் தான் இங்கே வருது.
இப்போது இதை கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதுலேருந்து இப்போது இந்த இடத்துல பட்டி வருது இல்லையா, இந்த பட்டி வரும்போது இங்கே பட்டியோட பிடிமானம் மரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டாட், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து இந்த பட்டியோட ஒரிஜினல் எவ்வளோ இருக்கோ இதுலேருந்து 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போ இந்த 3/4 இன்ச்சு சேர்த்துருக்கீங்க இல்லையா, இதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா இதுதான் இந்த ப்ளவுஸோட முன் உயரம். இந்த முன் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். 12 இன்ச்சு இருக்குது. அப்போது இந்த ப்ளவுஸில் வந்து 12 இருக்கணும். 12 இருந்தால் இதில் வந்து 12.5 வரும். செக் பண்ணிடலாமா? அதற்கு எப்போவுமே முன்பாகத்தில் வந்து நீங்கள் இங்கே சைட்லேயோ இங்கேயோ செக் பண்ணக்கூடாது. இந்த டாட் எங்கே வருதோ அந்த இடத்துல முடியக்கூடிய இடம்தான் இந்த ப்ளவுஸோட முன் உயரம். ஓகேங்களா? வேறு எங்கே நீங்கள் செக் பண்ணாலும் அளவு டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். பாருங்கள், கரெக்டாக டாட் முடியக்கூடிய இடத்துல 12 வருது. ஓகேங்களா? 12 வந்ததுன்னா நம்ம கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால 12க்கு பதிலாக இங்கே 12 வந்து வைக்கணும். இதுவே நேர் கட்டிங்காக இருந்ததுன்னா 12க்கு பதிலாக 13 இன்ச்சு வைக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போது இந்த பக்கமும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டர் பகுதி இங்கே டாட் வரக்கூடிய இடம் பாருங்கள், கரெக்டாக 12 இன்ச்சு. இப்போது முன் உயரம் வச்சிட்டோம். இப்போது நம்ம டாட், இந்த டாட் பிடிக்கும்போது இந்த ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டு கொக்கி பீஸ் இங்கே பிடிமானம், அது போக இங்கே வரக்கூடிய இடம் 3.25. இந்த 3.25 இங்கே வச்சுக்கணும். இதே அளவு ஷோல்டர்லையும் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இது வந்து கழுத்து பகுதி மார்ஜின் பண்ணுறேன். இப்போ 3.25 வச்சுருக்கோமா, இந்த அளவும் இந்த அளவும் நேர்படுத்திக்கணும். இப்போ முன் உயரம் 12.5. ஓகேங்களா? இப்போது டாட் பிடிமானம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1.25 இன்ச்சு வருது. இந்த 1.25 இன்ச்சு இங்கே வைக்கணும். திரும்பவும் இங்கே 1.25 இன்ச்சு. இப்போ இதை இப்படி சேர்த்துடணும். இதுதான் இந்த ப்ளவுஸோட முன் உயரத்தை கரெக்டான முறையில் அளவெடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதுதான். இப்போது இதற்கடுத்து இந்த கழுத்து பகுதி நம்ம 2.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, இங்கே 1/4 இன்ச்சு கொக்கி பீஸுக்கு பிடிப்போம். அதனால் இங்கே 2.25 வச்சிடலாம். முன் கழுத்தோட அமைப்பு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸோட முன் கழுத்து உயரம் 6 இன்ச்சு. ஓகேங்களா? இப்படி தான் கழுத்தோட உயரத்தை கெஸ் பண்ணணும். இப்படி முன் கழுத்தோட உயரம். இப்போ இதற்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆம்கோலோட ஃப்ரண்ட் ஷேப், முன் கை ஷேப், இந்த ஷேப் இந்த ரவுண்ட்லேருந்து கரெக்டாக 3/4 இன்ச்சுக்கு எடுக்கணும். கரெக்டாக ரவுண்டு எங்கே வளையுதோ அங்கே இதுலேருந்து 1/4 இன்ச்சு பாயிண்டில் கொண்டு வந்து, அதாவது பாயிண்டில் ஆரம்பித்து 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து இங்கே 1/2 இன்ச்சு கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சு கரெக்டாக இங்கே வந்து அந்த 1/4 இன்ச்சு பாயிண்டில் சேர்த்துடணும். ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டோட உயரம் இங்கே வெட்டக்கூடிய அமைப்பு மேலே 1/4 இன்ச்சு பிடிமானம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரிஜினல் இருக்குங்களா, இது 1/4 இன்ச்சு பிடிமானம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது டாட்டோட உயரம். அதற்கடுத்து இங்கே பாருங்கள், இந்த டாட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள சென்டர் டாட்.
அரை இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு உள்ள சென்டர் டாட். இது மெயின் டாட், இது சென்டர் டாட், இது ஆம்கோல் டாட். இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு பகுதி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பாருங்கள், இந்த ப்ளவுஸில் ஆரம்பிக்கக்கூடிய இடம் இது. இந்த 1/4 இன்ச்சு உள்ளே போகணும். அதற்கப்புறமா இது டாட் பிடிச்ச இடம். டாட் பிடிக்கிற டாட்டோட அமைப்பு இது. இங்கே பாயிண்ட் வருது. அப்போது பிடிமானத்துக்கு உண்டான அளவு சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இதுலேருந்து இந்த பக்கம் இங்கே டாட் முடியுது இல்லையா, இங்கே எங்கே முடியுதோ அதை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சைட்டில் ஒரு 1/4 இன்ச்சு தேவைப்படுது. இடுப்பு பகுதி சுற்றளவுக்கு மட்டும் பாருங்கள். இது டாட்டோட ஆரம்பம், இது டாட்டோட முடிவு. ஆரம்பமும் முடிவும் ஒரே இடத்துல தான் மீட் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து வெட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடில் கொஞ்சம் போல் துணி விட்டுக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த அளவில் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வருதுன்னா பாருங்கள், இங்கே மெயின் டாட், இது சென்டர் டாட், இதுலேருந்து கழுத்து பகுதிக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் போதும். இந்த அமைப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து முன்பாகத்தோட அளவை எப்படி வச்சு எப்படி கரெக்டாக அந்த அளவு மொழி அந்த அளவு போலேயே எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் பார்த்துட்டீங்க. இப்போ ப்ளவுஸோட பட்டி, இந்த ப்ளவுஸு பட்டி அமைப்பு அப்படிங்கிறது டாட் பிடிமானம் போக மீதி உள்ளது தான். இப்போ டாட் வந்து பிடிச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை இப்படி வச்சுக்கிங்க. இது இந்த அமைப்பு ஓகேங்களா. அது ஒரிஜினல், இது பிடிமானம், இது சைடு ஓகேங்களா. இப்போது இதுதான் பட்டியோட அமைப்பு ஓகேங்களா. பட்டியோட நீளம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பட்டியோட உயரம் இந்த மாதிரி முன்பாகமும் பேக் பீஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இது இந்த இடத்துல நம்ம என்ன தான் ஸ்பேஸ் விட்டாலும் இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறோமா, டாட் பிடிச்ச உடனே இந்த அமைப்பு இப்படி வந்துடும். இப்போது கிராஸ் கொடுத்து நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு இப்படி சேர்த்து பாருங்கள், இங்கே ஜாயிண்ட் பகுதியில் கரெக்டாக தான் வரும். நீங்கள் நம்ம வெட்டும்போது இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து தப்பாக வெட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் இது சரியாக வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. உங்களோட ப்ளவுஸோட அமைப்பு ஆம்கோல் பகுதி சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்து அமையும்.
இப்போது இங்கே டாட் பிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ பட்டியோட அமைப்பு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போது பட்டியோட உயரம் முடியக்கூடிய இடம் பாருங்கள், இந்த இடத்துல முடியும், இங்கே ஆரம்பிக்கும். இங்கே ஆரம்பிக்கும் போது இங்கே பாருங்கள் 3.25 வருது. அப்போது இது சைடு இல்லையா? இந்த 3.25 வருதுன்னா இந்த 3.25 இங்கே போட்டுக்கணும். இங்கே சைடில் நம்ம எந்த அளவுக்கு துணி வைக்கிறோமோ அதே அளவு இந்த அளவு பாருங்கள் 3.25 இங்கே வச்சுக்கலாம். காரணம் என்னென்னா இது வந்து சும்மா சின்னதாக தானே இருக்குது, அதனால் இதே அளவு வச்சுக்கலாம். ஸோ இந்த அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே 3 இன்ச்சுக்கு மேலே இந்த சைடில் வந்து பட்டியோட அமைப்பு வருதுன்னா இந்த 3 இன்ச்சு இங்கே சைடில், அதாவது 3 இன்ச்சுக்கு மேலேனா 3.25 4 அந்த மாதிரி கூட வரும் இல்லையா? அப்படி வரும்போது மட்டும் சைடில் வரக்கூடிய அந்த அளவை விட முன்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து குறைச்சிக்கோங்க. இது இந்த அளவு வந்து நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், இதை செக் பண்ண தேவையில்லை. இதை தைக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான், அதனால் கட்டிங்க்கு வந்து இது தேவையில்லை. இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு தனிப்பட்ட ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து தைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வச்சு, இந்த நார்மல் ப்ளவுஸ் வச்சு எப்படி சரியான முறையில் அளவு வந்து கெஸ் பண்ணணும், சின்ன கையாக இருக்கும்போது அதை எப்படி நீல கையாக வச்சு வெட்டுறது அப்படிங்கிற பல விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது டெய்லரிங் சார்ந்து மேலும் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது, எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி மேலும் நீங்கள் எனக்கு வந்து தனிப்பட்ட விஷயமா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். உங்கள் கேள்விக்கான விடை நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.